வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன நேசிப்பாயா. நேசிப்பாயா இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இவங்க செட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். அது மட்டும் இல்லாம அதர்வாவோட தம்பி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அதாவது ஆகாஷ் முரளியோட பையனும் சொல்லலாம் இவரை. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுத்து பயங்கரமான லான்ச்சு. அதுவும் எப்படி சொல்றது, அவங்களோட ஒய்ஃபே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, க்ரோ ப்ரொடியூசர். அதாவது ஒரு மாமனார் தான் ப்ரொடியூசரு, எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் வந்து ஒர்த்தா இருந்ததா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மேசிப்பையா. இந்த படத்துல ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர், விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் பிரபு, அதுக்கப்புறம் குஷ்பு, அப்புறம் சரத்குமார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கல்கி, இந்த மாதிரி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல மெயினா வர்றது ரெண்டே ரெண்டு பேர் தாங்க. ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹீரோ ஹீரோயின் தான் சொல்ல போறேன். பட் அதுதான் இல்லை. ஏன்னா அதித்தி சங்கரோட அதிகமாக கல்கி தான் வராங்க. ஹீரோ ஆஸ் யூஷுவல் படம் ஃபுல்லாகவே வராது. ஆகாஷ் முரளி ரொம்ப அழகாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவோம். என்னதான் அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் என்னால் பார்க்கவே முடியலங்க, செம கிரிஞ்சா இருந்தது. ஆகாஷ் முரளி ஆகட்டும், அதித்தி சங்கரோட ஆக்டிங் ஆகட்டும், நான் ரெண்டு பேரும் பார்த்து பயந்துட்டு ஆக்சுவலா என்ன விஷ்ணுவர்தன் எதுக்கு இவங்களை சூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் படம் ஓரளவுக்கு டீசெண்டாக போச்சுன்னு தான் நான் சொல்லணும். என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரேசியாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லேயே அந்த ரேசினஸ் இல்லாதனால படம் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ட்விஸ்ட் தாங்க, அது ட்விஸ்டா இல்லை என்ன கருமாந்திரனே சொல்லுதில்ல எனக்கு. பட் ஆனால் அது ஓரளவுக்கு இதுவாக இருந்தது. என்னதான் இவ்வளோ இது இருந்தாலும் இந்த படத்துக்கு மெயின் ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் யுவன் சங்கர் ராஜா. பாட்டுலாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, பட் ஆனால் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு சோலோ வேலிங் நல்லா இருக்குது, அப்புறம் ஒரு லோ ஃபெயிலியர் சாங் அதுவும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதித்தி சங்கர் ஏன் நடிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி தாங்க வருது எனக்கு. குறை சொல்லலை நான், பட் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். படத்தில் தெரிஞ்சு ஒன்று ரெண்டு சீனில் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க, மீது எல்லாத்துலேயும் ஓவராக ஆக்டிங்கா இல்லை அது என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. ஒரு சில ஒரு மாதிரி மூஞ்சி பண்ணவே விரும்புகிறேன் நான். அந்த மாதிரிலாம் எனக்கே ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு, என்ன சங்கர் சார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் போர்ஷன்லேயும் ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கின்ற பிள்ளை ரொம்ப ஒரு மாதிரி நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே சொல்கிறேன், ஆகாஷ் முரளி ஆகட்டும் இல்லை அதித்தி சங்கர் ஆகட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு மாதிரி நடிச்சிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் செட்டில்டாக நடிச்சிக்கலாம் தான் எனக்கு ஃபீல். அது இல்லை டேரக்டர் இந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னாருன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் விஷ்ணுவர்தன் ப்ரோ உங்கள் மேலே நான் சம் ஹோப் வச்சுருந்தேன். பட் ஆனால் நான் டிஸப்பாயின்ட் தாங்க சத்தியமாக. ஏன்னா எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு நல்லா இருந்தது பார்க்க, பட் ஆனால் இந்த ஆக்டிங்லாம் கொஞ்சம் இதுவானனால எனக்கு கொஞ்சம் பேக் ட்ராப் ஆயிடுச்சு. கதை வைஸ் ஒரு நார்மலான கதை தான், ஆஹா ஓஹோலாம் இல்லை. ஓரளவுக்கு பார்க்கலாம் மக்களே. உங்களுக்கு போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மொக்கன்லாம் சொல்ல மாட்டேன், போய் பார்க்கலாம். சாங்ஸு ஒரு என்ஜாயபுளான ஃபிலிமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லவ் ஃபிலிம், அங்கங்கே கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ நேசிப்பாயா இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 75. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.